உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஒரு ஊருக்கே வாசதோஷம் இருந்து அதை நிவர்த்தி பண்றதுக்கான விஷயங்கள் நீங்க பண்றீங்க. தண்டலம் என்ற ஒரு கிராமத்துல ஒரு ஊருக்கே ஒரு ஏரி பாதிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை நான் அங்க ப்ரூவ் பண்ணேன். இந்த ஊருடைய வாஸ்து தான் ஒரு மனிதனுடைய குணத்தையும் விளையாட்டையும் படிப்பையும் தீர்மானிக்கிறது என்பது என்னுடைய ரிசர்ச்ல நான் சொல்லக்கூடிய விஷயம். இப்போ வருகின்ற 14/3/2025 ஒரு ஊருக்கே வாஸ்து. இது இந்த ஃபீல்டுல இது வரைக்கும் யாருமே செய்யாத ஒரு விஷயம். பணம் கொடுத்து ஏமாந்துட்டேன், கர்ப்பப்பை பிரச்சனை, குழந்தையின்மை பிரச்சனை, டெஸ்ட் பேபி பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, இது எல்லாத்துக்குமே இந்த கங்காதேவி ஒரு ரிசல்ட்டை கொடுப்பாங்க. அது என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். ஏரிக்கரையில பொங்கல் வைங்க, கங்காதேவி வணங்குங்கள். மிகப்பெரிய மாற்றம் வாழ்க்கையில. இப்படி ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு நடக்கவே நடக்காது, சாத்தியமே இல்லைன்னு சொல்றவங்களையும் ஜெயிக்க வைப்பது தான் நம்மளுடைய கடமை. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இன்று நம்மோடு ஜோதிடர் மற்றும் வாஸ்து நிபுணர் சம்பத் சுப்பிரமணி அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். இப்போ ஒரு வீட்டுக்கு ஒருத்தவங்களுக்கு வாஸ்து தோஷம் இருக்குது அப்படின்னா அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு பூஜைகளோ இல்லை பரிகாரங்களோ பண்ணுறது வழக்கம்தான். நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஒரு ஊருக்கே வாச தோஷம் இருந்து அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கான விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ என்னோட கேள்வி என்னென்னா, ஒரு ஊருக்கே வாஸ்து தோஷம் இருக்குது அப்படிங்கிறத எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க? ஒரு துறையிலுமே அந்த துறையில் அடிமட்ட லெவலில் ஒருத்தர் இருப்பார், அந்த துறையில் ஹை பிச்சில், அதாவது ரொம்ப உயரத்துக்கும் சென்றவங்களும் இருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு துறையில் சாதிக்கணும்னா அந்த துறை சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும். அந்த துறை சார்ந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப பயணப்பட வேண்டும், அதிகம் படிக்க வேண்டும், அதிக அனுபவத்தை பெற வேண்டும். அப்போ தான் அந்த துறை சார்ந்த விஷயத்தில் நம்ம பெரிய லெவலில் ஜெயிக்க முடியும். ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் விளையாடினா கூட, இப்போ ஒரு கிரிக்கெட் வீரர் விளையாடுவது பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் மேட்ச்னா அவர் 30 நாள் அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுவார். ஆனால் விளையாடுறது 2 மணி நேரம் தான். ஒரே பால்ல கூட அவர் அவுட் ஆகலாம். ஆனால் அவர் ப்ராக்டிஸ் ரொம்ப அவசியம் இல்லையா? அப்போது நம்ம இந்த வாஸ்து அப்படின்னு வரக்கூடிய இந்த துறை ரொம்ப வித்தியாசமான துறை. மற்ற துறை மாதிரி இது ஒரு ஐடி துறையோ இல்லை ஒரு கடையில் வேலை செய்யறதோ ஒரு ஷாப்பில் வேலை செய்யறதோ கிடையாது. இது மக்களுடைய கர்மாவை டச் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். அப்போ இந்த சப்ஜெக்டில் நம்ம ஒரு சாதனை படைக்கணும், ஒரு மிகப்பெரிய ஒரு ரிசல்ட்டை கொண்டு வரணும், வாஸ்துவில் இருக்கக்கூடிய உண்மைகளை உலக மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம அதுக்காக டெய்லி என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ப்ராக்டிஸ் மீன் என்ன? நிறைய சைட்டுகளை பார்க்குறோம், நிறைய சைட்டை பார்க்குறோம், நிறைய கிளைண்ட்ஸ் பார்க்குறோம், நிறைய ஃபேக்ட்ரிஸ் பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது நம்ம நாளடைவில் நம்மளுக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் தோணி, ஊருக்கு வாஸ்து பார்த்தா இப்படி இருக்கும், ஊரில் வாஸ்து இப்படிலாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பல ஊர்களுக்கெல்லாம் சென்று பார்த்துருக்கோம். அதில் ரீசெண்டாக இப்போது திருவாரூர் மாவட்டத்தில் எடமேலையூர், கட்டக்குடி, தன்னங்குடி, இந்த தஞ்சாவூர் பக்கத்தில் தன்னங்குடி, இந்த மாதிரி கபடி பிளேயர்ஸ் ஊர், வாலிபால் பிளேயர்ஸ் ஊர்லாம் நம்ம நிறைய சென்று இப்போ சமீபத்தில் பார்த்துருக்கோம். அதை பற்றி நான் இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, மேல்மருவத்தூர் பக்கத்தில் அச்சரப்பாக்கன்னு ஒரு ஊர். அந்த ஊர்லேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் போனீங்கன்னா ஒரு தண்டலம் என்ற ஒரு கிராமத்தில் ஒரு ஊருக்கே ஒரு ஏரி பாதிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை நான் அங்கே ப்ரூவ் பண்ணேன். அந்த ஊரில் எத்தனை வீடு இருக்கோ அத்தனை வீட்டு நபர்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அனைவருக்குமே அது அத்தனை வீட்டுக்குமே பொருந்தி போனதால் அந்த கிராம மக்கள் அதை ஒற்றுக்கொண்டு என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஏரிக்கு நாம் கங்காதேவியை வணங்கி, அங்கே கங்காதேவிக்கு பட்டுப்புடவை, மாங்கல்யம், வலையெல்லாம் அங்கே கங்கையிலே விட்டு பொங்கல் வைத்து வழிபட்டு அந்த ஏரியை நாம் பாதிப்புள்ள இடத்தை நாம் வணங்கி அங்கே நாம் செல்லும் பொழுது அந்த ஊர் சுபிக்ஷம் அடையும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதன் அடிப்படையில் தான் இப்போ வருகின்ற 14/3/2025 ஒரு ஊருக்கே வாஸ்து. இது இந்த ஃபீல்டில் இது வரைக்கும் யாருமே செய்யாத ஒரு விஷயம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. என்னுடைய ஃபீல்டில் எனக்கு தெரிஞ்சு ஊருக்கே வாஸ்து நிவர்த்தி, ஊருக்கே வாஸ்து பரிகாரம்லாம் இது வரைக்கும் யாரும் பண்ணது கிடையாது. அது முதல்ல எடுத்து நம்ம ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும், நிறைய பேருடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டம் மூவ் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே சார். அதே மாதிரி இப்போ இந்த ஊர் மக்கள் எல்லாருமே ஒத்துக்கணும் இல்லையா சார்? அது எப்படி அவங்க ஒத்துக்கிட்டாங்க? அதாவது இப்போது நீங்கள் என்ன குறை சொல்கிறீங்கன்னு வைங்களேன். இப்போ நீங்கள் என்னுடைய அஸ்ட்ராலஜிலையோ வாஸ்துலையோ நீங்கள் என்ன குறை சொல்கிறீங்க.
என்னுடைய வளர்ச்சி உங்களுக்கு பிடிக்கல, நீங்கள் கமெண்ட்டில் போய் கேட்டு என்னை திட்டுறீங்க. திடீர்னு ஏதோ ஒரு நாள் என்னை சந்திக்கிறீங்க, அன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்கிறேன், அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, அது அப்படியே நடந்துருச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அன்னையிலேருந்து என் ஃபாலோவராக மாறிடுவீங்க. எவ்வளோ நாளாக இவர் கூட பழகாமல், இவரை பற்றி தெரிஞ்சிக்காமல், வீடியோவில் பார்த்து இவர் ஒரு ரூடானவர், இவர் ஒரு ஃப்ராடுன்னு நம்ம திட்டிகிட்டு இருந்தோம். நேரில் பார்த்த பிறகு இவருடைய ப்ரெடிக்ஷனுடைய வேல்யூ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம இவர் சொல்கிறத கேட்போம், நீங்கள் அன்னிலேருந்து எனக்கு ஃபாலோவராக மாறிடுவீங்க. அதுக்கப்புறம் வேற யாருன்னா என்னை திட்டினா கூட, யோ நேரில் பார்க்காத வரைக்கும் ஒருத்தனை பற்றி நீங்கள் புறம் பேசாதீங்க, நீங்கள் இன்னொருத்தனுக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க. இதுதான் ஒரு மனிதனுடைய சைக்காலஜி. அப்போது அந்த ஊரிலே பல பேர் என்னை ஏற்றுக்கொண்டாலும் பல பேர் வந்து கருத்துக்களை மறுக்கக்கூடிய ஆட்கள் இருக்கலாம். ஏன்னா ஊர் கிராம மக்களை சமாளிப்பதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அந்த ஊரே ஒத்துக்குச்சு அப்படின்னா காரணம் என்ன தெரியுமா? நான் சொன்ன அந்த ஊரில் உள்ள அனைத்து வீடுகளிலும் இருக்கக்கூடிய பிரச்சனையை விலக்கி சொன்னதுனால, ஆம் இது உள்ள ஏதோ ஒரு சக்தி இருக்கு. ஏன்னா ஒரு வீட்டில் இருந்தால் பரவாயில்ல, எல்லாரும் வீட்லையும் இருக்குல்ல. இப்போ திருவாரூர் மாவட்டத்தில் கட்டக்குடின்னு ஒரு ஊர், அந்த ஊரில் எல்லா வீட்லையும் கபடி பிளேயர். எப்படி? திருவாரூர் மாவட்டத்தில் எடமேலையூர்னு ஒரு ஊர், அந்த ஊரில் எல்லாரும் வாலிபால் பிளேயர். எப்படி? வடூர்னு ஒரு ஊர், எல்லாரும் கபடி பிளேயர். எப்படி? தன்னங்குடின்னு ஒரு ஊர், எல்லாரும் கபடி பிளேயர். எப்படி? ஏன் ஒரு ஊரில் எல்லாருமே ஒரே மாதிரி விளையாட்டின் மேல் மோகம் கொள்வது ஏன்? ஒருத்தன் கிரிக்கெட்டு, ஒருத்தன் செஸ்ஸு, ஒருத்தன் கபடின்னு இருக்கலாமே, எல்லாருமே ஏன் கட்டக்குடியில் உங்களுக்கு கபடி விளையாடணும்? அப்போ அந்த ஊருடைய வாஸ்து தான் ஒரு மனிதனுடைய குணத்தையும் விளையாட்டையும் படிப்பையும் தீர்மானிக்கிறது என்பது என்னுடைய ரிசர்ச்சில் நான் சொல்லக்கூடிய விஷயம். அதே மாதிரி தான் இப்போ இந்த தண்டலம் என்ற ஒரு கிராமத்தில் வடமேற்கு பிரச்சனை உள்ளது. மிகப்பெரிய அளவில் இந்த கங்காதேவியை வணங்கும் போது நீங்கள் மோதிரம் போட்டாலோ, எந்திரம் வச்சாலோ, தந்திரம் வச்சாலோ, கருங்காலி போட்டாலோ வாழ்க்கை மாறாது. டைரக்டா இறைவன்கிட்ட சரணாகதி தான். நீ வணங்குங்க, அங்க கங்காதேவியை வணங்குங்க, உங்க வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு மட்டும் பாருங்க. ஒரே வருஷம் தலையெழுத்தே மாறிடும். இப்போ வந்து இந்த ஊர் ஏரியில் ஏதோ ஒரு வாஸ்து பிரச்சனை அப்படிங்கிறதா கங்காதேவிக்கான ஒரு பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது சொல்கிறீங்க. ஸோ என்ன மாதிரியான பூஜை பண்ணணும்? கங்காதேவி எப்படி அவங்க மன திருப்தி ஆவாங்க சார்? இப்போ அந்த கங்காதேவி அந்த வடமேற்கு பிரச்சனை அந்த ஊருக்கே ஒரு சாபமாக இருக்கிறது. அங்கே போய் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, கலசம் கங்காதேவியை ஆவாகனம் செய்து கலசம் நிப்பாட்டி கங்காதேவிக்கு அர்ச்சனைகள் செய்து நெய்வேத்தியங்கள் செய்து கங்காதேவிக்கு பட்டு புடவை, மாங்கல்யம், வளையெல்லாம் அந்த கங்கையிலே விட்டு, அந்த ஏரியிலேயே இருக்கக்கூடிய சுத்த நீரிலே கங்கையிலே விட்டு மகா தீபாரதனை எடுத்து மக்கள் எல்லாம் கூட்டு பிரார்த்தனை செய்து வணங்க போகிறோம். இதுக்கு அனைத்து ஊர்கள், அனைத்து மாவட்டம், வெளிநாடுகளிலிருந்தும் மக்கள் வருவாங்க. ஏன்னா இதெல்லாம் நடக்காது, இது வரைக்கும் நடந்ததும் கிடையாது. இதுக்கப்புறம் இதெல்லாம் எங்கே நடக்கணும்னு தெரியாது. ஏன்னா வரலாற்றிலே நடக்காத சில விஷயங்கள் நடக்கும்போது அங்கே மக்கள் கூட்டம் பெருமளவில் இருக்கும். ஏன்னா வரக்கூடிய ஒவ்வொருத்தருடைய வாஸ்து பிரச்சனையும் அங்கே சரியாகும். இயற்கை அதை சரி செய்யும். இப்போ கிட்னி என்ன பண்ணுது? ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுது? சுத்திகரிப்பு செய்யுது. அதுக்கு எதனா நம்ம ஒயரு கனெக்ஷன் எதனா கொடுத்துருக்கோமா? கிடையாது. இயற்கையுடைய வேலை என்ன? ஒரு விஷயத்தை தானாக சரி செய்யும். இறை வழிபாடும் அப்படிதான். நீ கலந்துக்கிட்டா போதும், அது தானாக உன்னை சரி செய்து அடுத்த நிலைக்கு கொண்டு போகும். அதனால தான் அனைவரும் தவறாமல் வருகின்ற 14/3/2025 வெள்ளிக்கிழமை, அதுவும் பௌர்ணமி முடிகிற கட்டத்தில் வச்சிருக்கோம். அந்த முடிகிற திதிக்கு பவர் ஜாஸ்தி. ஏன்னா 13ஆம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு சென்னையில் கிரிவலம் செய்கிறோம். மாதம் மாதம் அது நிறைய பேருக்கு என்ன ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். சென்னையில் கிரிவலம் மாதந்தோறும் நடக்கும். 13ஆம் தேதி ஈவினிங் கிரிவலம் கூட்டம் நடக்கும். அதை முடிச்சுட்டு 14ஆம் தேதி காலையில் நான் அந்த கிராமத்தில் இருப்பேன். அனைவரும் வாருங்கள். வடமேற்கு பிரச்சனைனா என்ன? பேங்க்கில் ஜப்தியாக போகிற வீடு, பணம் கொடுத்து ஏமாந்துட்டேன், சீட்டு பிடிச்சேன், சீட்டு எடுத்துகிட்டு கட்ட மாட்டேறான், கர்ப்பப்பை பிரச்சனை, குழந்தையின்மை பிரச்சனை, டெஸ்ட் பேபி பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, இது எல்லாத்துக்குமே இந்த கங்காதேவி ஒரு ரிசல்ட்டை கொடுப்பாங்க. அது என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த கங்காரத்தி பூஜை பண்ணுறத மக்கள் பார்க்கறதுனால அவங்களுடைய வாஸ்து பிரச்சனைகளும் நீங்குமா? அவங்களுடைய தோஷங்கள் என்ன மாதிரியான தோஷங்கள் நீங்கும்? நிச்சயமா. எது நீங்கும்னா, முக்கியமாக பண பிரச்சனை பெரும் அளவில் இழந்துட்டேன், நிர்கதியாக நிற்கிற, உயிர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமா இந்த கங்காதேவியை வணங்கும் பொழுது, வடமேற்கு என்றால் பணம் வெளியே போகிறது, அந்த பிரச்சனை நிச்சயமா நிற்கும். விரைய செலவுகள் தடுத்து நிப்பாட்டப்படும். வெளிநாட்டுக்கு போனோம், வீசா வரலன்னு காத்துட்டு இருக்காங்களா, அந்த கங்காதேவி பூஜையில் வரும். ஏன்னா இது எல்லாமே வடமேற்கு சார்ந்த விஷயங்கள். குழந்தை தள்ளி போகுது, டெஸ்ட் பேபி வேணும், குழந்தை தள்ளி போகுது, ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன், மன ரீதியான நிம்மதி இல்லை, மன இறுக்கம் இருக்கிறது, பெரிய லெவலில் பிஸ்னஸில் இழந்துட்டேன், தோத்துட்டேன், இப்படி நினைக்கிறவங்க எல்லாருமே
எழுந்து நின்று ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடியது அந்த கங்காதேவியோடைய கடமை. அதை அந்த கங்காதேவி செய்வாள். அந்த எல்லையில் கால வைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் செய்வாங்க. இந்த வீடியோ டாக்குமெண்ட்ரியாக இருக்கும் போது நம்ம 2025 இந்த ஃபங்க்ஷன் பண்ணுறோம். 2026 நிச்சயமாக இதில் கலந்துக்கிட்டவங்க ஒரு 1000 பேராச்சும் அதோடைய ரிசல்ட்டை சொல்லுவாங்கன்றது என்னுடைய கருத்து. ஏன்னா என்னுடைய ஆராய்ச்சி என்பது எவ்வளோ தூரம் அதுக்காக நாங்கள் வந்து பயணப்படுகிறோம், எங்கள் நேரத்தை செலவிடுகிறோம். ஒரு ஊரே கிராம மக்கள் அனைவரும் சேர்ந்து ஒத்துக்கொள்கிறார்கள் என்றால் அந்த ஊரில் எவ்வளோ பேர்கிட்ட நம்ம எவ்வளோ ப்ரெடிக்ஷனை சொல்லி புரிய வச்சுருப்போம். இதுக்கு அடுத்து சில ஊர்கள்லாம் இருக்குது, நிறைய ஊர்கள் நம்மளுடைய ரிசர்ச்சில் இருக்குது, நிறைய மாவட்டங்கள் வரைய நம்ம ரிசர்ச் இருக்குது. அது ஒவ்வொன்றா பேச போகிறோம். அனைவருமே வந்து கலந்துக்கணும். இந்த மாதிரிலாம் வாய்ப்புகள் கிடைக்காது. முடிஞ்சால் உங்களுடைய ஆதன் தொலைக்காட்சி அங்கே வந்து நேரடி ஒளிபரப்பு பண்ணாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான். நிறைய வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் பார்ப்பாங்க. கண்டிப்பாக சார். அதே மாதிரி எந்த டைமுக்கு என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் நேரலுக்கு தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமா. இது வந்து மேல்மருவத்தூர்லேருந்து 1 கிலோமீட்டர் போனீங்கன்னா அச்சரப்பாக்கன்னு ஒரு ஊரில் இடதுபுறம் திரும்பினீங்கன்னா நடுப்பழனிக்கு செல்லும் வழின்னு ஒரு ஆர்ச் இருக்கும். அதை தாண்டிங்கன்னா ரயில்வே கேட் வரும். அதை தாண்டிங்கன்னா அங்கேருந்து 5 கிலோமீட்டர் போனீங்கன்னா பெரிய பேனர் வைக்க சொல்லியிருக்கேன். ஊரில் வரவங்களுக்கு எல்லாம் வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு பேனரை பார்த்தீங்கன்னா லட்சுமி நாராயணர் பக்த ஆஞ்சநேயர் ஆலயம், வடமேற்கு வாஸ்து கங்கா ஆரத்தி நடைபெறும் செல்லும் வழின்னு போர்டு இருக்கும். அதை பார்த்து நீங்கள் வந்துடலாம். காலை 9 மணிக்கெலாம் ஏரியில் ஸ்டார்ட் ஆகிடும். 9 மணிக்குன்ட்டு 10 மணிக்கு வராதிங்க தயவு செஞ்சு. 7 மணி 8 மணிக்கு வந்தாலும் சந்தோஷம்தான். ஊர் மக்கள் எல்லாம் பொங்கல் வைக்க போகிறாங்க. வெளியே இருந்து வந்து நானும் கங்காதேவிக்கு பொங்கல் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு உங்கள் கார் டிக்கில் எல்லாத்தையும் எடுத்து போட்டுன்னு வந்துடுங்க. அந்த ஊரில் கடலாம் இல்லை, அது ஒரு குக்கிராமம். அங்கே வந்து பாத்திரம் வாங்கிக்கிறேன், அங்கே வந்து அரிசி வாங்கிக்கிறேன்லாம் சொல்லாதீங்க. சார் நாங்களாம் வைக்கலாமா சார் பொங்கல்? தாராளமாக வைக்கலாம். ஓகே. திருவண்ணாமலையில் தேர், திருவண்ணாமலையில் இருக்கிறவங்க மட்டும்தான் தேர் எடுக்கணுமாண்ணே? இல்லை. திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம், திருச்செந்தூர் மக்கள் கிராம மக்கள் மட்டும்தான் கலந்துக்கணுமாண்ணே? இல்லை. ஒரு இறை வழிபாடுனா நீ எந்த ஊர் உலகம் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அங்கே கலந்துக்கிட்டாலே உனக்கு மிகப்பெரிய பிராத்தம் தான். இப்போ கும்பமேளா கடந்தது, யூபியில் இருக்கவங்க மட்டும்தான் குளிக்கணும்னு எதனா இறைவன் சட்டம் விதிச்சாரா என்ன? எவ்வளோ நாட்டில் இருந்து வந்தாங்களே, யூஎஸ்ல இருந்தெல்லாம் வந்தாங்களே கும்பமேளாக்கு. அப்போ நான் என்ன சொல்லிடுறேன், ஒரு ஊரில் ஒரு திருவிழானா நிச்சயமாக அனைவருமே கலந்து கொள்ள வேண்டும். அதுவும் முக்கியமாக இதுவரை வரலாற்றிலே காணாத ஒரு விஷயம், ஒரு ஊருக்கே வாஸ்து பரிகாரம். நீங்களும் பொங்கல் வைக்க போகிறீங்களா? முடிஞ்சவங்க கார் டிக்கில் கொஞ்சம் விறகுலாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க, கல் அங்கே இருக்கும். இல்லை சிங்கிள் அடுப்பு ஸ்டவ் இருந்தால் கூட தூக்கி போட்டுன்னு வாங்க. ஏரிக்கரையிலே பொங்கல் வைங்க, கங்காதேவியை வணங்குங்கள். மிகப்பெரிய மாற்றம் வாழ்க்கையில். இப்படி ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு நடக்கவே நடக்காது, சாத்தியமே இல்லைன்னு சொல்கிறவங்களையும் ஜெயிக்க வைப்பது தான் நம்மளுடைய கடமை. அதுதான் நம்மளுடைய வேலையும். ஓகே. இப்போ வரவங்க ஏதாவது பொருள் எடுத்துட்டு வரணுமா? ஏதாவது பூஜைக்கு தேவையான? எதுவும் வேண்டாம் மேடம். பொங்கல் வைக்கணும்னு நினைக்கிறவங்க பொங்கல் வைக்கட்டும். அதுக்கு உண்டான விறகு, அந்த சில்வர் புது பாத்திரம் முடிஞ்சால் தயவு செஞ்சு இந்த நான்வெஜ் செய்கிற பாத்திரத்தெல்லாம் வந்து பொங்கல் வைக்காதீங்க. பச்சரிசி, அதுக்குண்டான விறகு, அதுக்குண்டான வெல்லம் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. முடிந்தால் அந்த கங்கா தேவிக்கு உங்களால் முடிந்தால் வளையலும் பூவும் மட்டும் நல்ல அழகாக கட்டின பூ. ஒரு கங்கா தேவினா ஒரு பெண் இல்லையா? அந்த பெண்ணுக்கு நீங்கள் என்ன கொடுப்பீங்க? இப்போ புடவை மங்கலாம் ஊர் கிராம மக்களை கொடுக்க சொல்லிட்டோம், அது கிராம மக்கள் செஞ்சுடுவாங்க. நீங்கள் வரவங்க வளையல் பூ, அழகாக மல்லிப்பூ 5 முழம் கட்டி எடுத்துட்டு வாங்க. அழகாக கங்காதேவிக்கு கங்கையில் விடணும், கற்பூரம் ஏற்றி அழகாக விடுவோம். அந்த கங்காதேவியோட அனுகிரகத்தால் வாஸ்துவே பொய்ன்னு ஒருத்தன் சொல்கிற, முதல்ல வாஸ்து பொய்ன்னு சொல்கிறவங்க யாருன்னா இருந்தீங்கன்னா அவங்க வந்து கலந்துக்குங்க, அவங்க வாழ்க்கை மாறும். அப்புறம் தான் அவங்க நம்புவாங்க, ஓஹோ இவ்வளோ நாளாக நம்ம தான் தப்பான ஸ்டேட்மெண்ட்டை வெளியே சொல்லிட்டு இருக்கோம். இது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. தமிழகத்திலேயும் சரி உலகத்திலே இப்படி ஒரு விஷயம், ஒரு புரட்சியை நிறைய பேருக்கு வாஸ்துவோடைய விழிப்புணர்வு அதிகமாக போகுது இந்த வீடியோ மூலிமா நான் நினைக்கிறேன். சார், இந்த கங்காரத்தி பூஜையில் கலந்துக்கணும்னா ஏதாவது கட்டணம் கட்டணுமா? ஸோ அதுவும் மக்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்கும் இல்லையா சார்? இந்த கட்டணம் கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் எப்பொழுதுமே நம்மளுடைய ஆன்மீக வழிபாட்டில் கொண்டு வர மாட்டோம். அதில் நம்மளுடைய வேலையும் இல்லை, நம்மளுடைய நோக்கமும் இல்லை. நம்மளுக்கு இறைவன் நல்ல ஒரு தொழிலை கொடுத்துருக்காரு, நம்ம அதை பார்க்குறோம். மக்கள் நலம் பெற வேண்டும், மக்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இந்த விஷயத்தை நம்ம வெளியூர் மக்கள் அனைவரும் வந்து அவங்களும் நலம் பெறணுன்றது தான் நம்ம அவங்கள கூப்பிட்றோம். இதில் கட்டணம்லாம் எதுவும் கிடையாது. இந்த டோக்கன் வாங்குறது, கட்டணம் கட்டுறது, புக் பண்ணுறதுலாம் எதுவும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு உதவி என்னென்னா, யாரெல்லாம் வரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களெலாம் நம்மளுடைய ஆஃபீஸ் நம்பருக்கு ஒரு தகவல் சொல்லிவிடுங்க. ஏன்னா நாங்கள் அவ்வளோ பேருக்கு அந்த ஊரில் சொல்லி ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணணும். ஓகே. நீங்கள் ஃபோன் பண்ணி நாங்கள் 5 பேர் வரோம், 4 பேர் வரோம், 2 பேர் வரோன்னா ஒரு வார்த்தை ஃபோன் அடித்து சொல்லிவிடுங்க. ஆனால் ஆஃபீஸ் நம்பர் பிஸியாகவே தான் இருக்கும், நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க. இருந்தாலும் உங்களுடைய கருத்தை பதிவு செஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன், அங்கே ஒரு 1000-2000 பேருக்கு நாங்கள் ஃபுட்டு எவ்வளோ பேருக்கு நாங்கள் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு கணக்கு வச்சு ஃபுட்டு ரெடி பண்ணணும், பார்க்கிங் ரெடி பண்ணணும். ஒரு நிகழ்ச்சி பண்ணுறேன்னா அந்த நிகழ்ச்சிக்கு பின்னாடி எவ்வளோ வேலை இருக்குது. ரெகுலராக நிகழ்ச்சி பண்ணுறவங்களுக்கு அதை பற்றி தெரியும்.
அதனால் வரணும்னு நினைக்கிறவங்க அனைவருமே இமீடியட்டாக ஒரு தகவல் மட்டும் சொல்லிவிடுங்க. இது புக் பண்ணுறது கட்டணம் கட்டுறதுலாம் இல்லை. இறைவனை பார்க்குறதுக்கு எது கட்டணும்? சாமி கும்பிட்டு தானே வரீங்க. நீங்களே பிரச்சனையிலேருந்து வரீங்க, பிரச்சனை தீர்ந்து போகணும். அந்த இடத்துல நம்ம வந்து கட்டணம் வாங்கணும், அது வேண்டாம். மிகப்பெரிய வாழ்க்கை இன்னைக்கு மாறிவிடாதான்ற ஏங்குறவன் கடைக்கோடியில் எடுத்தவன் நிச்சயமாக ஜெயிப்பான், அதுக்கு நான் உறுதி. வந்து கலந்துக்கிறவங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறாங்க மக்கள். வரவங்க ஒரு வார்த்தை, நம்மளுடைய அலுவலக நம்பர் 8148836708. மறுபடியும் சொல்லிடுறேன், 8148836708. இதுக்கு கால் பண்ணி ஒரு தகவல் மட்டும் சொல்லிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கங்காதேவியோட அனுகிரகத்தில் பெரிய மாற்றம் நடக்கும். தண்டலம் கிராமத்தில் 9 to 12:30 மணிக்கு இந்த கங்காரத்தி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுடைய வாஸ்து தோஷங்களையும் போக்கிக்கிட்டு நீங்களும் வாழ்க்கையில் வந்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதன் சார்பாக நான் கேட்டுக்கிறோம். மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது பவித்ரா முருகேசன்.